வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். 2019 ஜூன் 11 காலையில கேரளால இருக்கிற நெடுமங்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வயசான தம்பதி 2 பேர் வந்திருக்காங்க. அங்க வந்து அந்த தம்பதிகளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது மட்டும் இல்லாம அவங்களோட கையும் காலும் பதற்றத்துல பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த வயசான தம்பதிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவா இருந்தாலும் பதட்டப்படாம சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த தம்பதி 2 பேரும் என்னோட பொண்ணும் பேத்தியும் திடீர்னு காணாம போயிட்டாங்க, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீடைலும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அழுதுருக்காங்க. இந்த கேஸ்ல ஒரு மைனர் பொண்ணும் காணாம போனனால சீக்கிரமா தேடுதல் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு விசாரணையை தொடங்கும் போதுதான் போலீஸோட தலைய சுத்த வைக்கிற மாதிரி பல அதிர்ச்சியான தகவல் வெளியாகி எல்லாரையும் அதிர வச்சிருக்கு. காணாம போன தாயும் மகளும் எங்க போனாங்க, அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா? 2019 கேரளா ஃபுல்லா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேரளா திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கிற நெடுமங்காடு பகுதியில ராஜேந்திரன் மற்றும் அவரோட மனைவியான மஞ்சு தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு மீரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த மீரா SSLC முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஏதாவது கத்துக்கிறதுக்காக அந்த ஏரியால இருக்கிற கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி மீராவோட பர்சனல் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா இருந்தாலும் அந்த பொண்ணோட மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துட்டே இருந்திருக்கு. அதாவது மீராவோட அப்பாவும் அம்மாவும் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசுபடுத்தி அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. இப்படி தம்பதி 2 பேரும் அடிக்கடி மீரா முன்னாடியே சண்டை போடுறனால அந்த சிறுமியோட மனசு இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான்னு ஏங்கிட்டே இருந்திருக்கு. பெத்த பொண்ணு முன்னாடி சண்டை போட்டா அந்த பொண்ணோட மனசு பாதிக்கப்படும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தம்பதி 2 பேரும் அவங்களோட சண்டைய கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கருத்து வேறுபாடு அதிகமாகிட்டே இருந்தனால மனைவியான மஞ்சு இனிமே இந்த நபர் கூட தன்னால வாழ முடியாது, இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போனா மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையில நிம்மதி இருக்கும்னு நினைச்சு தன்னோட மகளை கூட்டிட்டு நெடுமங்காடு பகுதியில இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மஞ்சுவோட வாழ்க்கையில ஒரு வித அமைதி தெரிஞ்சிருக்கு. ஆனா மகளான மீராவுக்கு தன்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்ததுல சுத்தமா விருப்பம் இல்ல. சோ அந்த பொண்ணு தன்னோட தாய் கிட்ட எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, சோ நாம 2 பேரும் மறுபடியும் அப்பா வீட்டுக்கே போயிடலாமான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மஞ்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால அங்க வர முடியாது, நான் அவரால பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்தேன், சோ இனிமே இந்த வீட்டுல உங்க அப்பாவை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது. சரியா 2019 ஜூன் 11 காலையில மஞ்சுவோட அம்மா வழக்கம் போல தன்னோட மகளுக்கு கால் பண்றாங்க. ஆனா இந்த டைம்ல மஞ்சுவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ஒருவேளை தான் பொண்ணோட மொபைல்ல சார்ஜ் காலி ஆகிருக்கும். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு கால் பண்ணலான்னு நினைச்சு ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் கால் பண்றாங்க. ஆனா அந்த டைமும் மஞ்சுவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. இப்போ தான் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வயசான தம்பதி 2 பேரும் அவசரமா மஞ்சுவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்படி தான் பொண்ணோட வீட்டுக்கு வந்த அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி மஞ்சுவோட வீடு வெளி பக்கமா லாக்ல இருந்திருக்கு. இப்போ அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சா அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் மஞ்சு எந்த டைம்ல வீட்டை விட்டு வெளியில போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீடைல்ஸும் கிளியரா தெரியல. இந்த இடத்துல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மஞ்சுவோட பேரண்ட்ஸ் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. விசாரணையோட ஒரு பகுதியா மஞ்சுவோட ஹஸ்பண்ட கஸ்டடியில எடுத்த போலீஸ் அந்த நபர் கிட்ட உங்க மனைவியும் பொண்ணும் காணாம போயிட்டாங்க, அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜேந்திரன் கண்டிப்பா என்னோட மனைவி தமிழ்நாட்டுல இருக்கிற திருப்பூருக்கு தான் போயிருப்பா, ஏன்னா அங்கதான் எங்களோட ரிலேட்டிவ் சில பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு.
அந்த டைம்ல ராஜேந்திரனை பார்த்து போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா, உங்க மனைவி திருப்பூருக்கு தான் போயிருப்பாங்கன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜேந்திரன், சரியா ஜூன் 10ஆம் தேதி நைட்டு என்னோட மனைவி எனக்கு கால் பண்ணினா. அவன் என்கிட்ட, உங்க பொண்ணு நான் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டேங்கிறா, அதனால நான் அவளை கடுமையா திட்டி சண்டை போட்டுட்டு வெளியில போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவளை வீட்டுல காணோம். ஒருவேளை நம்ம பொண்ணு கோவத்துல திருப்பூர்ல இருக்கிற ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிருப்பா. சோ நானும் திருப்பூருக்கு போய் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்னு என்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறமா அவ எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் இந்த கேஸை கொஞ்சம் சீரியஸா எடுத்து ப்ராப்பரா என்கொயரி பண்றதுக்காக மஞ்சுவோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட அந்த லேடியோட வீட்டுக்கு அடிக்கடி யார் யாரெல்லாம் வந்துட்டு போவாங்க, மஞ்சுவோட கேரக்டரும் மஞ்சு பொண்ணோட கேரக்டரும் எப்படிப்பட்டதுன்னு விசாரிக்கும் போதுதான் இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அதாவது நெய்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஞ்சுவோட வீட்டுக்கு இதே தெருவை சேர்ந்த 29 வயசான அனீஸ் அப்படிங்கிற பையன் அடிக்கடி வந்துட்டு போவான். ஆனா மஞ்சு காணாம போன அன்னையில இருந்து அந்த பையனோட வீடும் வெளிப்பக்கமா லாக்ல தான் இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ் மஞ்சுவோட ஃபேமிலிக்கும் அனீஸுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க மஞ்சுவோட மொபைல் லொகேஷனை ட்ராக் பண்ணும்போது அந்த லொகேஷன் திருவனந்தபுரத்துல இருந்து கன்னியாகுமரிக்கும் கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவிலுக்கும் போனது தெரிய வருது. அதே சமயத்துல அனீஸோட மொபைல் நம்பரை நெய்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அந்த மொபைல் லொகேஷன் எங்க இருக்குதுன்னு ட்ராக் பண்ணும்போது அந்த லொகேஷனும் நாகர்கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் ஆனது தெரிய வந்திருக்கு. அப்படின்னா மஞ்சுவோட பொண்ணு அனிஷ் இப்படின்னு இவங்க 3 பேரும் நாகர்கோவில்ல தான் இருப்பாங்கன்னு நினைச்ச போலீஸ் பல கட்ட தேடுதலுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு லாட்ஜுக்கு போய் அனிஷ் ஸ்டே பண்ணி இருந்த ரூம் கதவை தட்டியிருக்காங்க. இப்போ அந்த ரூம்ல இருந்த அனிஷ் கதவை ஓபன் பண்ணின அடுத்த செகண்டே வாசல்ல இருந்த போலீஸை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கான். அடுத்ததா அதே ரூம்ல இருந்த மஞ்சுவை பார்த்த போலீஸ் 16 வயசான மீராவை தேடி இருக்காங்க. ஆனா மீரா மட்டும் அந்த ரூம்ல இல்லாம இருந்திருக்காங்க. இப்போ மஞ்சுவையும் அனீஸையும் நெடுமங்காட்டுக்கு கூட்டிட்டு வந்து காணாம போன மீராவை பத்தி தாயான மஞ்சு கிட்ட கிடுக்கு பிடியா விசாரிக்கும் போது ஒரு சில உண்மைகள் தெரிய வந்திருக்கு. சரியா ஜூன் 10ஆம் தேதி நைட்டு தாயான மஞ்சுவுக்கும் மீராவுக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கு. இப்படி சண்டை நடந்த அந்த டைம்ல மஞ்சு தன்னோட பொண்ணை கடுமையா திட்டுனது மட்டும் இல்லாம பலமா அடிச்சிருக்காங்க. தன்னோட தாய் தன்னை அடிக்கடி திட்டிட்டே இருக்கிறனால மனசுடைஞ்சு போன மீரா ரூம்க்கு போய் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஆனா இத பத்தி எதுவும் தெரியாத மஞ்சு சில நிமிஷத்துக்கு அப்புறமா தன்னோட மகளை சமாதானப்படுத்துறதுக்காக ரூம்க்கு போகும்போதுதான் மீரா இறந்து போன விஷயம் தெரிய வருது. இப்போ தான் பொண்ணோட இந்த திடீர் மரணத்தால அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாத மஞ்சு அதே தெருவை சேர்ந்த அனீஸுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மீரா இறந்து போன விஷயம் வெளியில தெரிஞ்சா எல்லாரும் இந்த மரணத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என் பொண்ணோட உடம்புல கல்ல கெட்டி நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம அனீஸ் உதவியோட அனீஸ் வீட்டு பக்கத்துல இருக்கிற பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள எரிஞ்சிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. சரியா ஜூன் 14ஆம் தேதி நைட்டு அந்த குறிப்பிட்ட கிணத்துக்கு போன போலீஸ் ஃபயர் சர்வீஸ் டீம் உதவியோட கிணத்துக்குள்ள சடலமா இருந்த மீராவை மீட்டிருக்காங்க. அடுத்ததான் அந்த சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் மஞ்சுவை பார்த்து, உண்மையாவே உங்க பொண்ணு தற்கொலை பண்ணி தான் இறந்து போனாங்களான்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்திருக்காங்க. கடைசி வரை கஸ்டடியில இருந்த 2 பேரும் மீரா தற்கொலை பண்ணி தான் இறந்து போனான்னு அழுத்தமா சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இந்த கேஸ புரட்டி போடுற மாதிரி ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் வந்த மீராவோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போகல, மீராவை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு புது திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. மீராவோட லைஃப்குள்ள போனா 16 வயசான அந்த பொண்ணு தன்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சு வீட்டை விட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் தன்னோட அம்மா கூட தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த டைம்ல தான் தாயான மஞ்சுவுக்கு அதே தெருவை சேர்ந்த அனீஸ் அப்படிங்கிற நபர் கூட நட்பு கிடைச்சிருக்கு. இந்த அனீஸை பத்தி சொல்லணும்னா மேரேஜ் ஆகாத அந்த நபர் அம்மா அப்பா இல்லாம தனியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அடிக்கடி புதுசா வாடகைக்கு குடியேறி இருக்கிற மஞ்சு வீட்டுக்கு போன அந்த நபர் ஆரம்பத்துல நல்ல பையன் மாதிரி பேசி பழகிருக்கான். நாளடைவுல எல்லா கேஸ போல இந்த கேஸ்லயும் அந்த அன்பு கள்ள காதலா மலர்ந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு.
இப்போ தன்னோட பொண்ணு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் 32 வயசான மஞ்சு 29 வயசான அனீஸ் கூட திருமணத்தை தாண்டிய உறவுல இருந்திருக்காங்க. கடந்த 6 மாசமா இவங்களோட சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இந்த நிலைமையில மஞ்சு என்ன திங்க் பண்ணிருக்கானா, எத்தனை நாள் தான் எல்லாருக்கும் பயந்து பயந்து வாழ்றது. சோ தன்னோட பொண்ணான மீராவை அனீஸ்க்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா அவன் எப்பவும் நம்ம வீட்டுல தான் இருப்பான், அதுக்கப்புறமா நாம யாருக்கும் பயப்பட தேவையில்லைன்னு நினைச்சிருக்கா. தன்னோட இந்த பிளானை பத்தி அனீஸ் கிட்ட சொல்லும் போது அவனும் அந்த முடிவுக்கு ஓகே சொல்லியிருக்கான். இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்ணை பார்த்து, நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ண போற மாப்பிளைய நானே செலக்ட் பண்ணிட்டேன், அந்த நபர் வேற யாரும் இல்ல, இதே தெருவை சேர்ந்த அனீஸ் தான் சொல்லியிருக்காங்க. அனீஸ் அப்படிங்கிற பேரை கேட்டதும் மீராவுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அனீஸ் அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு போறது சுத்தமா பிடிக்காது. சோ தன்னோட தாயை பார்த்து, எனக்கு இப்போ மேரேஜ்ல சுத்தமா விருப்பம் இல்ல, நான் மேற்கொண்டு இன்னும் அதிகமா படிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மஞ்சு பிடிவாதமா தன்னோட பொண்ணு கிட்ட, நீ அனீஸை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தனால தாய்க்கும் மகளுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில ஜூன் 10ஆம் தேதி காலையில மீரா தன்னோட அம்மாவை பார்த்து, நான் ஊருக்கு போய் பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. சரியா நைட் டைம்ல மஞ்சு என்ன யோசிக்கிறாங்கன்னா, மீரா இன்னும் வீட்டுக்கு வரல, இப்பவே நைட்டு 8 மணி ஆகிருச்சு, சோ இனிமே நம்ம பொண்ணு காலையில தான் வீட்டுக்கு வருவான்னு நினைச்சு அனீஸுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. ஆனா மீராவோட கெட்ட நேரமோ என்னமோ அந்த சிறுமி தன்னோட பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு 9:30 மணிக்கே தன்னோட வீட்டை ரீச் பண்ணிருக்கா. இப்போ தன்னோட வீட்டுக்குள்ள போன மீரா தன்னோட அம்மா அனீஷ் கூட க்ளோஸா இருந்ததை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம தன்னோட தாயை பார்த்து, இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அம்மாவே கிடையாது, இவன் கூட ஜாலியா இருக்கிறதுக்காக தான் இவனை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நினைச்சியா, நான் இப்பவே அப்பா கிட்ட போய் உன்னோட இந்த அசிங்கத்தை பத்தி சொல்லுவேன்னு மிரட்டிருக்கா. இந்த டைம்ல விஷயம் வெளியில தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனையாயிரும்னு பயந்து போன மஞ்சு தன்னோட மகளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனாலும் மீரா இந்த விஷயத்த கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லியே ஆவேன்னு பிடிவாதமா இருந்தனால வேற வழியே தெரியாத அவங்க 2 பேரும் மீராவோட கழுத்தை ஷாலை வச்சு இறுக்கி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சடலம் யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கறனால மீராவோட உடம்புல செங்கலை வச்சு கெட்டி நடு ராத்திரியில அந்த உடம்ப 2 வீலர்ல கொண்டு போய் அனீஸ் வீட்டு பக்கத்துல இருந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள எரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸை தசை திருப்புறதுக்காக மஞ்சு தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கோவத்துல வீட்டை விட்டு வெளியில போன தன்னோட பொண்ணை தேடுறதுக்காக திருப்பூருக்கு போறதா போய் சொல்லிட்டு அனீஸ் கூட ஜாலியா ஊர் சுத்தி இருக்கா. ஃபைனலா மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி கில்லரை கண்டுபிடிச்ச போலீஸ் அவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி மஞ்சுவையும் அனீஸையும் ஜெயில அடைச்சிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரியான கேசஸ்ல தப்பு பண்றவங்களை விட எந்த தப்பும் பண்ணாதவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சோ இந்திய அரசாங்கம் கொலை பண்றவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். தாய் அப்படிங்கிற உன்னதமான பதவியை இழந்த மஞ்சுவோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.